எரேமியா புஸ்தகம் ஜெரேமியா புஸ்தகம் எரேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தை உன் வாயிலே வைக்கிறேன். 8-9 வசனம், 2 வசனம். இந்த காலவெளியிலே இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். சொல்லுங்க, இந்த மாதம் நான் எதுக்கு கொடுத்து பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. அதை கட்டணும், இதை கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அங்கே பணம் தரணும், இங்கே பணம் தரணும், செலவுக்கு எதை கொடுத்து நான் பயப்பட மாட்டேன். இயேசு நாமத்தினால நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஆண்டவரே, இந்த கால்வழி தகப்பனே, இந்த வார்த்தைனால தகப்பன ரஜா எங்களை பலப்படுத்துவீராக. நீ அவளுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, தமது கரத்தை நீட்டி, தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தை உன் வாயிலே வைக்கிறேன். இப்போ எதுக்கு பயப்பட வேணான்னு ஏன் சொன்னார்னா, நான் இப்போ என் வாயில் என்னுடைய வார்த்தையை வைக்கிறேன். வாயில் வார்த்தைனால கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தேவ சமூகம் உண்டு, எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் தகப்பனே, நான் எதற்கும் பயப்படாதபடி, ஏனென்றால் அவருடைய வார்த்தையை என் வாயில் வைக்கிறார். எப்படி, எங்கே, எந்த விதத்தில் பேச வேண்டும் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை என் வாயில் வைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆனால் நான் எதை குறித்து என்ன செய்ய முடியாது. அவர் சொல்ல, நீ அவர்களுக்கு பயப்படுவேன். அப்போனா என்ன, இங்கே எரேமியா ஒரு பெரிய ஒரு சிறிய பிள்ளை பாருங்க. இப்போ வளர்ச்சி இப்போ தான் சிறு பிள்ளை. ஆமாம், பெரிய ஆள் கிடையாது. ஆனால் அவங்க பார்க்குற ஆள்லாம் பெரிய பெரிய ஆள், ராஜா, மற்ற எல்லா பக்கமும் பெரிய ஆள். அவங்ககிட்ட போய் கத்த சொல்ல, போய் தீக்கிர சொல்லுகிறாரு. இந்த மனுஷன் சொல்கிறாரு, ஐயோ, இவங்கெல்லாம் பார்க்குற ஆள்லாம் பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க, நான் எப்படி போய் அங்கே போய் எப்படி பேசுறது? பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய மந்திரிகள், பெரிய பெரிய ராஜாக்கள், படிப்பாளிகள், எம்டி, ஜிஎம், ஹெச்ஆர், மேனேஜ்மெண்ட்டு, இப்படி ஏகப்பட்ட பெரிய பெரிய ஆளாக உட்காந்துருக்காங்க. நான் போய் என்ன செய்யுது, நான் போய் எங்கே போய் நான் போய் பேசுறது? கத்த சொல்கிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நீ அவர்களுக்கு, ஆமாம், நான் உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எங்கே பேசணும், எப்படி பேசணும், கடகாண்ட எப்படி பேசுறது ஆண்டவரை, இந்த வீட்டு வாடகைக்காரர்கிட்ட, கடங்காரன்கிட்ட, அப்புறம் மற்ற காரியங்கள்கிட்ட நீ எப்படி பேச எனக்கு தெரியல. பயப்பட வேண்டாம், என் வாயில் வார்த்தை வைக்கிறேன், அது எல்லாவற்றையும் இந்த மாதத்தை தீர்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால எங்கெங்கெல்லாம் எனக்கு நான் தர வேண்டியது இருக்குதோ அது எல்லாவற்றையும் கொடுத்து தைரியமாக பயப்படவே தேவையில்லைங்கிறார். ஏனென்றால் அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இது மட்டுமில்லை, அவர் பயப்பட வேண்டாம், உன்னோடு கூட இருக்கிற மட்டுமில்லை, அங்கே ஒரு இடத்த சொல்கிறார் பாருங்க. நியாயாதிபதிகள் 6ஆவது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இதே காரியங்களை அங்கே சொல்கிறாரு. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பேன் என்றார். சொல்கிறார், நான் உன்னோடு இருப்பேன், பெரிய சேனை வந்திருக்கு, நீ பயப்பட தேவையில்லை, ஒரு மனுஷனை எப்படி நீ ஜெயிக்கிற போல அவ்வளோ பெரிய சேனையை நினச்சி நீ ஜெயிச்சிருவ. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்போது உன்னோடு கூட இருப்பேன்னா என்ன அர்த்தம்? என்னோடு இருப்பேங்கிறது பக்கத்தில் இருப்பார். என்னோட கூட இருப்பேன்னா என் மாம்சத்தில் என்னோட ஆவியில் கலந்து, என்னோட ஆவியில் கலந்துருக்கிறார். ஆமாம். இது யார்கிட்ட சொல்கிறாரு? கிதியோன் சொல்கிற. யார் சொல்கிறாரு? கிதியோன்ட்ட சொல்கிறாரு பாருங்க. கிதியோன் அவன் ரொம்ப சோர்வான காரியம், சோர்ந்து போய் அப்படியே விடாய்த்து இருக்கிறான். தேவதூதன் அவர்கிட்ட வந்து, பராக்கிரமசாலி,
கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சோர்ந்து போய் பலனற்று என்னடா வாழ்க்கை இதே தானா, எந்திரிக்க வேண்டியது, வேலைக்கு போக வேண்டியது, சாப்பிட வேண்டியது, திரும்பியும் வேலைக்கு போக வேண்டியது, இப்படியே ரொட்டேஷன் இருக்கலையே, மற்ற எதுவுமே எனக்கு வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லையே, இதுதானா அப்படின்னு சொல்லி நாம் இருக்கிற பாருங்கள். இதே போல் அவனும் தான் பாருங்கள், பயிரிட வேண்டியது அவன் தூக்கிட்டு போயிட வேண்டியது, பெலிஸ்தர் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? எல்லா விதமான பலன்களையும் நன்மைகளையும் எடுத்து கொண்டு போயிடுவாங்க. ஒன்றுமே இவனுக்கு மிஞ்சாது. ஒன்றுமே இவனுக்கு கஷ்டப்படுறான். இவன் கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி எல்லாத்தையும் பயிரிட்டு நல்ல விளைச்சல் வரும்போது பெலிஸ்தர் வந்து செய்வாங்க, அத்தனை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இவன் யோசிக்கிறான், என்ன ஆண்டவரே இப்படி இருக்குது, வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாம் சம்பாரித்து சம்பளம் வந்தோடனே அப்படியே லம்பாக போகும் பாருங்கள். கடங்காரனுக்கு எப்படி போகும்? லம்பாக போகும் பாருங்கள். லட்டு மாதிரி தூக்கிட்டு போயிடுவான். லட்டு மாதிரி தூக்கிட்டு போயிடுவான். இந்த நிலம் மாறணும்னு சொல்லி கிதியோனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. நமக்கு அவனுக்கு எப்படி பெலிஸ்தீன் தூக்கிட்டு போகிறானோ, நமக்கு தேவைகள் செய்யுது. நம்முடைய எல்லா பணத்தையும் தூக்கிட்டு போயிடுது, நம்முடைய தேவைகள். ஆமாம், இப்போமே ஃபீஸ் கட்டு, ஜூன் மாதத்துக்கு மே மாதமே ஃபீஸ் கட்டுமாங்க சில ஸ்கூலில். அப்படிங்க, ஜூன் மாதத்துக்கு மே மாதமே ஃபீஸ் கட்டுமா. கஷ்டப்பட்டு இந்த மாதமாச்சும் எந்த ஃபீஸும் இல்லை, ஸ்கூல் போகல பரவாயில்ல பார்த்தா அங்கே வந்து யார் நிற்பா? பெலிஸ்தர் மாதிரி வந்து நின்றுவான். ஒவ்வொரு ஆளும் பெலிஸ்தர் மாதிரி நம்முடைய வருமானத்தை தூக்கிட்டு போயிட்டு இருந்தார். இதே போல தான் பாருங்கள், கிதியோனும் வேலை செஞ்சு முடித்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து விளைச்சல் ஓஹோன்னு அமோகமாக இருக்கும்போது காலியாயிரும். இப்போ இவன் சோர்ந்து போய் போராடிக்கிறான். சோர்ந்து போய் செய்யறான், உக்காந்துருக்கிறான். இப்படி இருக்குதே, அடுத்து யாரு? மீதியானியர். இப்போ இருங்க, அடுத்து யாருங்க? தூக்கிட்டு போகிற யாருங்க? மீதியானியர் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த குரூப் வருது. சரிங்களா? யோசித்துப்பான். கானானியர், ஏவியர், எபூசியர், பெலிஸ்தியர், இப்படி ஒவ்வொருத்தரையா வந்துட்டு இப்போ கடைசி யாருக்கா? மீதியானியர் வந்திருக்கான். இவங்க எல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோம், மாட்டிக்கிட்டோம். சரிங்களா? மேலே எடுத்து வாசிங்க 11ஆம் வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசரனாகிய யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் கருவாளி மரத்தின் கீழ் உட்கார்ந்து அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியாரின் கைக்கு தப்பிக்கத்தக்கதாக ஆலைக்கு சமமாக அதை வந்து கொண்டு போயிடறான்னு சொல்லி எப்படியாச்சும் என்ன செய்யணும், தப்பிக்கணும்னு சொல்லி அங்கே என்ன செய்ய அவன் போராடிச்சான். இப்போ கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன், இதான் மிக முக்கியம், அவரை நோக்கி, என்ன ஆண்டவனே விடுங்க, என் கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருந்தா எனக்கு ஏன்பா இவ்வளோ பிரச்சனை? கர்த்தர் இருந்தா எனக்கு ஏன் ப்ராப்ளம்? கர்த்தர் என்னோடு இருந்தா எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விழுத்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான் கையை எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். சொல்லிட்டார். 4 மாதம் ஜெயமாய் நடத்திட்டு வந்தது இவனுக்கு தெரியல. ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வச்சதுக்கு தெரியல. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? கர்த்தர் எங்க கைவிட்டுட்டாருங்க, இனிமேல் கர்த்தருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. கர்த்தர் எங்கூட எங்கே இருக்குது? கர்த்தரே இல்லையே. ஹல்லேலூயா. என்னங்க?
கர்த்தரி இவை என்னதான் கர்த்தரி இல்லை இல்லைன்னு சொல்லி என்னதான் பண்ணாலும் தேவ அன்பு அவனை நெருக்கி வைக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளோ குற்றச்சாட்டு பாருங்க. யார்கிட்ட பேசுகிறான்? கர்த்தருடைய தூதனா. ஏறுங்க, வேதத்தில் எப்பொழுதும் கர்த்தருடைய தூதன் என்று சொன்னாலே அது இயேசுவை காட்டுகிறது. இயேசுவை காட்டுகிறது. சிருஷ்டிகர்த்தாவாகிய வார்த்தையாகிய இயேசு கர்த்தருடைய தூதனார் வந்து வராரு, தரிசனமாகிறாரு. அவனுக்கு என்ன செய்கிறாரு? தரிசனமாகிறாரு. தரிசனமாகி பராக்கிரமசாலைங்கிறாரு. அவன் என்ன சொல்கிறான்? அற்புதங்கள் எங்கே, அதிசயங்கள் எங்கே, கொண்டு வந்த காரியங்களை எங்கே? கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான் கை எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். இது சொன்னோன்னு ஏதாச்சும் கர்த்தர் பதில் சொல்லாராம் பாருங்க. கர்த்தர் ஐயோ என்ன இப்படி சொல்லிட்ட, நான் உன்னை நம்பி தான் வந்தேன், நீ இவ்வளோ சோர்வாக இருக்கிற, இப்படி பேசிட்டியே, என்னாச்சுன்னு தெரியலையே உனக்கு, அப்படின்னு கவலை, நான் அப்படி பண்ண இப்படி பண்ணேன்னு சொல்லி அவர் எந்த விவரமும் என்ன செய்யலை, சொல்லவில்லை. கீழே பதில் பாருங்க, என்ன பதில் அப்படின்னா, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சு. நீ என்னதான் கர்த்தர் இல்லைன்னு சொன்னாலுமே, அவரை நீ வந்து டிகேட் பண்ணினாலுமே, அவர் எனக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி அவர் மேலே என்னதான் குற்றம் சுமத்தினாலுமே, அவருடைய அன்பு அதெல்லாம் பெருசாக எடுக்காது. உன்னை அவர் பார்ப்பது தன்னுடைய பிள்ளை போல பார்க்குறாரு. தெரியாமல் பேசுகிறான், பரவாயில்ல, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு போங்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன வேணால் செஞ்சுருக்கலாம், என்ன வேணால் சொல்லியிருக்கலாம், அது கர்த்தருக்கு எந்த விதத்திலும் கோபம் உண்டாக்காது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எந்த விதத்துலையும், ஆமாம், என்னதான் கர்த்தர் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அது கர்த்தர் அவர் கோபம் உண்டாகாது. ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு ஆப்போசிட் வேறு என்ன பண்ணாலும் அது அவருக்கு என்ன செய்யாது, எரிச்சலோ உண்டாக்காது. ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்கள் ரொம்ப நேரம் ஜெபிச்சிருந்தாலும், ரொம்ப நேரம் கர்த்தருக்கு நின்னாலும், அது கர்த்தருக்கு என்ன செய்யாது, ரொம்ப பிரியம் உண்டாகாது. அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். தேவனாகவே இருக்கிறாரு. பாருங்க, இங்க சொல்றாரு, நீ போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. பதில் அப்படிதான். நீ கிளம்பி போ, நீ வேலைக்கு போ, நீ உன்னுடைய செயல்பாடு செஞ்சுட்டே இரு, இருக்கிற பலத்தோட செய். நான் உன்னோடு இருந்து நான் செய்ய போகிறேன், ஜெயத்தை தரப்போகிறேன். ஆமென். இந்த மாத்திர கத்தை சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் உன்னோடு ஜெயத்தை தரப்போகிறேன். நீ பயப்படாவே போ, நான் உன்னோடு இருந்து உன் வாயோடு நான் செய்ய போகிறேன், பேச போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அது மட்டும் இல்லை, அவர் நம்மோடு இருப்பதனால இன்னொரு பெனிஃபிட் பாருங்கள். ஏசாயா புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீ தண்ணீரை கிடைக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். சொல்ல எங்கே இருக்கார் அவர்? ஆமாம், நீ தண்ணீரை கிடைக்கும் போது உன்னோடு இருப்பேன். சரிங்களா? அப்போது எங்கெங்கெல்லாம் இருக்கிறார் அவர்? ஃபஸ்ட்டு, நீ பயப்படாத, நான் உன்னை காக்கும்படி உன்னோடு இருப்பேன், என்னை காக்க உன்னோட இருப்பேன். ரெண்டாவது, நீ பயப்படாத, உனக்கு இருக்க பலத்தோட போ, நான் உனக்கு ஜெயத்தை உண்டாக்கும்படி நான் உன்னோட கூட இருப்பேன். இங்கே ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆவது அதிகாரம் 43ஆவது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, நீ தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில். அதனால் தண்ணி என்ன, ஆறு என்ன, உங்களுக்கு தெரியும். ரோட்டில் மழை பெஞ்சிச்சுன்னா அங்கே தண்ணி இருக்கும், அங்கே தண்ணி இருக்கும். ஆற்றுக்கு போயிட்டிங்கன்னா அங்கே ஆறு இருக்கும், அங்கே இதை விட அதிக விதமான ஃபோர்ஸ் இருக்கும். அது மாதிரி அங்கே அதிக ஃபோர்ஸ் இருக்கும். இங்கே என்ன செய்யாது, அவ்வளோ ஃபோர்ஸு இருக்காது. அப்போ என்ன, பிரச்சனைகளுடைய நிலைகள் மாறினாலும், பிரச்சனைகள் நிலைகள் மாறி மாறி வந்தாலும், நான் உன்னோடு இருந்து அதை உன்னை மேற்கொள்ளாதபடி நீ அதை மேற்கொள்ளும்படி கிருபை செய்வேன். ஹல்லேலூயா.
அதான் அவர் சொல்கிறாரு பாருங்க, எரேமியா புஸ்தகத்தில் அப்பா அப்பா இருக்கும்பொழுது, நீ அதை என்ன செய்ய போவாய், நீ அதை மேற்கொள்வாய். 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டேன். ஏன்னா நீ அவர்களை மேற்கொள்வாய். உன்னை அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடனே இருக்கிறேன் என்றார். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள இந்த மாதத்தில் நீங்கள் பிரச்சனையை மேற்கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாறுவீங்க இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுதும் ஆண்டவரை நீ என்னோடு கொடுப்பு நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நீங்கள் என்னை காக்க போகிறீங்க. எல்லா தீமையிலிருந்து என்னை காக்கும்படி எனக்கு என்னோட கூட நீங்கள் இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன்னு சொன்னீங்க. ஏன்னா ஒரு மனுஷனை முறியடிப்போதில் நான் உன்னோட காரியம் நான் செய்வேன், உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னீங்க. அதனால் எனக்கு நீங்கள் ஜெயத்தை தர போகிறீங்க. அது மாத்திரமில்லை, தண்ணீர் கிடக்கும்போது உன்னோடு இருப்பேன்னு சொன்னீங்க. அதனால் பிரச்சனைகள் வேறு மாறினாலும் தண்ணீர் கிடக்கும்போது உன்னோடு இருப்பேன், ஆறுகளுக்கு கிடக்கும்போது உன்னோடு இருப்பேன். அக்கினின்னு செய்ய முடியாது. அங்கே 2 விதமான காரியம் இருக்குது. அங்கே எடுத்து வாசிங்க, ஏசாயா புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தில் தண்ணீர் 2, ஒன்று தண்ணி, இன்னொன்று ஆறு. அக்கினி பாருங்க என்ன சொல்கிறாருன்னு. அக்கினி நடக்கும்போது அக்கினி ஜுவாலை உன்னை பற்றுவதில்லை. அக்கினி நடக்கும்போது வேக மாட்டா. அதே அக்கினி தண்ணியில் 2 விதமான ஸ்டேஜ், அக்கினியில் 2 விதமான ஸ்டேஜ். அக்கினியில் சொல்லுங்க, அக்கினியில் நடக்கும்போது சொல்லுங்க, வேக மாட்டேன். ஒரு வேர்க்குரு உனக்கு வராது இந்த மாதத்தில். ஹல்லேலூயா. அக்கினி வெயிலுங்க, கத்திரி வெயிலுங்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன, நஸ்திரம். என்னது? அக்கினி நஸ்திரங்க. பயங்கரமாக இருக்குதுங்க, தாங்க முடியல. வேகாது இருப்பாய். எப்படிங்க? நான் வேக மாட்டேன், ஏன்னா அவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலையில் உண்மையில் பற்றாது. அங்கங்கே இதன் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும் போது அது என்னையும் என் குடும்பத்தையும் என்ன செய்யாது, மேற்கொள்ளாது, பற்றாது. ஏன்னா அவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னோட கூட, அவர் என்னோடு இருந்தால் நான் இவ்வளோப்பட்ட காரியம். அவர் என்னோடு இருக்கிறார். இந்த எண்ணம் இருந்தால் மட்டுமே ஜெயம் எடுக்க முடியும். அவர் எங்கிட்ட இல்லை, அற்புதம் கிடையாது, ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி சோர்ந்து கிதியோன் உட்காந்தான் பாருங்க. அப்படி சோர்ந்து கிதியோன் உட்காந்துருந்தாலும் அவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேங்கிறார். ஆமாம், நீ சோர்ந்து போனாலும் சரி நான் உன்னோடு இருக்கிறேன். எனக்கு அரிசி கொட்டினாலும் உன்னோடு இருக்கிறேன். புகழ்ந்தாலும் உன்னோடு இருக்கிறேன். என்ன பண்ணாலும் உன்னோடு இருக்கிறேன். இயேசுவின் அன்பு மாறாதது. எஞ்சிருப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். சமயமாயிடுச்சு. நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். என்னை காக்கும்படிக்கு என்னோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, என்னை கர்த்தாவே ஜெயம் உண்டாகும்படி என்னோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. என்னை பாதுகாக்கும்படி என்னோடு இருப்பதற்காக சோத்துறோம். கர்த்தாவே, நீ போ, உனக்கு இருக்கிற பலத்தோடு போன்னு சொன்னீங்களே. நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் ஜெயத்தை உண்டாக்கும்படி எங்களோட கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஷடாபாலா ரகடா பௌத்தடகடா அனந்தடானியா. ஓ ஹல்லேலூயா. ரபலபல கடானியா. இந்த அதிகாலை வேளை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பேசிக்கொண்டு தான் என்ன இந்த காலவேளை உன்னோடு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன் சரீரத்துக்குள்ள, உன் ஆவிக்குள்ள பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். இந்த மாதத்தில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். ஷடபாலா பக்கடா பௌத்திடி பனாந்தனா ஷெடபாலா ருஹுந்திடி பங்கடல ஹந்திடி எத்திட கடனா லேரி ஹந்தன நகரல் ஹாங்கடல ஹத்தட பஹுஷ கத்ரானியா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. காக்கும்படி என்னோடு கொடுப்பதற்கு ஆய்சோத்திரம், பலப்படுத்தும்படி என்னோடு கொடுப்பதற்கு ஆய்சோத்திரம். இருக்கிற பழத்தோടെ போ என்று சொன்னீங்களே. நாங்கள் போகுமெல்லாம் தகப்பன் எங்களுக்கு இருக்கிற பழத்தோടെ போகும் பொழுது மாபெரும் ஜெயத்தை உண்டு பண்ணதுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, எதுவுமே எங்களை மேற்கொள்ளாதபடி
கர்த்தாவே நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதாக கொடுத்தல கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தண்ணீரை கடக்கும் பொழுதும் ஆறுகளை கடக்கும் பொழுதும் அக்கனியை கடக்கும் பொழுதும் அக்கனி ஜாலி பற்றுள்ள சொன்னீங்க ஆண்டவரே. அதுக்காய் நன்றி தகப்பனே சுவாமி. கொடுத்த நல்வார்த்தைக்காய் சோத்திரம். எல்லாவற்றுக்குமே மேலாய் உம்முடைய வாயில் உள்ள வார்த்தை என் வாயில் வைப்பதுக்காக நன்றி ஆண்டவரே. நான் வார்த்தை வைக்கிறேன், இந்த மாதம் முழுது என் வார்த்தை வைக்கிறேன். நீ அந்த வார்த்தை பிடித்துக்கொள்ளு, வார்த்தை பிடித்து கொண்டு நீ செய்யவிடு சொல்லுங்க ஆண்டவரே. நாங்கள் வார்த்தை பிடித்து கொண்டு செய்யாளியாய் மாறுபடி கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒற்றுமுடி காத்துக் கொள்ளுங்க. திருசம்பிக்கிறோம் திருநாத்ம தேசல பிதாவே ஆமென். ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. செல்வா வருவாதே கர்த்தரை கிருபையும் பிதாதே நானும் பசுவாய் ஐக்கும் பால் இப்பொழுது புதுசாக நம்மோடு இருப்பதாக ஆமென்.